ஆனால் தேவனை மதிக்கவே தெரியாத ஜனங்கள் தேவனை பாடுவது நல்லதில்லை. ஆனால் ஒரு சில பாடகர்கள் இப்படி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நான் கிறிஸ்தவ பாடலை பாடும் பொழுது ஒரு இனமறியாத சந்தோஷத்தை நான் உணர்கிறேன், ஒரு இனமறியாத ஒரு சமாதானத்தை நான் உணர்கிறேன். ஒரு பயங்கரமான மலையாள பாடகர், பயங்கரமான இந்து பஜனைகளை பாடுகிறவர், அவருடைய பாட்டை நான் கவனித்து கொண்டிருந்தேன். அந்த பாடல எത്ര சந்தோஷமே எത്ര ஆனந்தமே, எത്ര சந்தோஷமே எത്ര ஆனந்தமே, கிறிஸ்துவ ஜீவிதம் கிளேசங்கள் நடுவிலும் பாடும். அப்படியே அவன் பாடும் பொழுது என்ன சந்தோஷம், என்ன ஆனந்தம். அவன் நினைக்கிறேன், இவங்க ஜீவியத்தில் என்றைக்காவது ஒரு நாள் இந்த சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தேவன் தருவார். அந்த நம்பிக்கையோட காரியங்கள் நடந்தால் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. டேப் ராதாமாணிக்கம் என்கிற ஒரு பாடகர், அவர் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இந்த பாட்டை கேட்காத காது ஏதாவது இருக்கா சொல்லுங்க. நீங்க இந்த பாட்டை கேட்டவங்கள கை வைத்துங்க பார்க்கலாம். எல்லாருமே கேட்டிருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். இது ரோமன் கத்தோலிக்க ஃபாதர் எழுதி இந்த டேப் ராதாமணிக்கம் பாடின பாட்டு. ஆனால் அந்த மனுஷனோட இருதயத்தில் கொஞ்சம் கூட இயேசுவை பற்றிய உணர்வே கிடையாது. ஆனால் பாட்டு கிராமஃபோன் தட்டுகளில் நிறைய இடங்களில் நானும் கேட்டிருக்கிறேன். நான் தேவனை அறியாத முன்னாடி நல்ல கம்பீரமான ஒரு பாட்டு. அப்புறம் இயேசுவை விசுவாசி நீ என்றும் சுகவாசி, இந்த பாட்டையும் அவர் பாடியிருக்கிறார். மரண படுக்கையிலே அவர் கிடக்கிறார். தான் நம்புகிற தெய்வங்களை எல்லாம் கூப்பிடுகிறார், எதுவுமே உதவி செய்யலை. அந்த பாடின பாட்டு ஞாபகம் வந்துச்சு. இயேசுவை விசுவாசி நீ என்றும் சுகவாசி என்று பாடலை பாடினோமே, நாம் அந்த இயேசுவை விசுவாசிக்கவில்லையே. இயேசுவே என் பாவங்களை மன்னித்து ரட்சியும் என்ற உடனே கர்த்தர் வெளிப்பட்டார், அந்த மகனை தொட்டார், மரண படுக்கையிலிருந்து எழுப்பினார். எனவே தேவனை அறியாத ஜனங்கள் தேவனை அறியும் பொழுது சத்துரு வெட்கப்படுவான். தேவனை அறிந்த ஜனமே, நீ தேவனை விட்டு பேய்களையும் பிசாசுகளையும் தேடி அதை புகழும் பொழுது தேவன் எப்படி சந்தோஷப்படுவார்? மரியாள் ஒரு ஏழை பெண் தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. நீ தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அதில் முக்கியமான கரு சத்தியம் என்று ஒன்று இருக்க வேண்டும். நிறைய பேர் வர்ணிக்கிறாள் இயேசுவை என் கண்ணிலே வைத்திருக்கிறேன். இதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது. சினிமா பாடல்கள் மாதிரியே நிறைய பேர் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எழுப்புதல் திட்டத்தில் கிட்டத்தட்ட எழுப்புதல் திட்டம் ஆரம்பித்த 86வது வருடத்திலிருந்து பாடல்களை எழுதி கொண்டிருக்கிறோம். எந்த பாடலும் இன்ன வரைக்கும் மாறவே மாறாது. அந்த இசையோ அந்த தாளமோ அந்த அமைப்போ மாறவே மாறாது. ஆனால் இந்த காலங்களிலே சினிமா துறையில் இருக்கிற காரியங்கள் தேவ ராஜ்யத்தில் நுழைஞ்சிச்சு. தேவனுடைய வழிகள் வேற. இப்போ விந்தை கீரு சேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, கர்நாடிக் பாட்டு தானே, அது மாறவே மாறாது. அந்த தன்மை தரம் அப்படியே அந்த பக்தி அப்படியே பொங்கி எழும்பும். பிரைஸ் எல்லாம் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும், மாறவே மாறாது. இந்த காலங்களில் தம் 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 தங்க தக்கன் தும் 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 தக்கன் என்னமோ போடுறாங்க பாட்டு. எல்லா செத்தவனுக்கு அடிக்கிற மோளம் மாதிரி அடிக்கிறாங்க. ஒரே ஆட்டம். என்ன ஆட்டம்? என்ன ஆட்டம்? என்ன ஆட்டம்? பேயாட்டம். அதான் வரமாட்டுக்குது வாயிலிருந்து. ஒரே பேயாட்டம் தான் ஆடுறாங்கப்பா. ஆனால் மரியாள் பேயாட்டம் ஆடலை. என் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன், என் ஆவி கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஒரு நாள் ஒரு பெரிய கன்வென்ஷனில் ஒரு பாடலை பாடினேன். தேவ பிரசன்னம் மூடினது. அப்பொழுது ஒரு சகோதரர் ஊழியம் செய்கிறவர் சொன்னார், ஐயா நாங்கள் எஸ்டேட்டுகளில் ஒரு மீட்டிங் நடத்தினோம். அந்த மீட்டிங்கில் ஒரு கருப்பு உமன், அதாவது ஆப்பிரிக்கன் உமன்,
நீக்ரோ என்று சொல்லக்கூடாது. என்றால் நீக்ரோ என்றால் அடிமைகள் என்று அர்த்தம். ஆகவே ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் என்று சொல்கிறார்கள் அமெரிக்காவில். இல்லை என்றால் ஆப்பிரிக்கன்ஸ் என்று ஒரு பெண் பாடினால் அந்த பாட்டு அர்த்தம் எங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த பெண் பாடும் பொழுது நாங்கள்லாம் அழுது கொண்டிருந்தோம். தேவ பிரசன்னம், உனக்குள் தேவ அன்பு பொங்கும் பொழுது அந்த அன்பு அநேக இருதயத்தில் நிரம்பிவிடும். தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீ பாடுகிற பாடலில் அர்த்தம் இருக்க வேண்டும். பல காரியங்களை மரியாள் இங்கே அவள் குறிக்கிறாள். அதில் ஒரு காரியத்தை மாற்ற வாசிக்க கவனியுங்கள். 52வது வசனம், பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்று பாடினார். ஒரு காரியத்தை இப்படி நாம் எடுக்கிறோம் இந்த சின்ன செய்தியில். பலவான்கள், ஆசாரியர்கள், வேத பாலகர்கள், பரிசேயர்கள், தீர்க்கதரிசிகள், சொப்பனம் காண்கிறவர்கள் என்றெல்லாம் பெரிய பேருள்ள பலவான்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் தள்ளிட்டு தாழ்மையான மரியாதை தேவன் தெரிந்து கொண்டு உயர்த்தினார். நீ பாடு, என் மகத்துவத்தை பாடு என்று தேவன் தாழ்மையான மரியாதை உயர்த்தினார். சகோதரனே, சகோதரியே, நம்முடைய தேவன் தாழ்மையானவர்களை உயர்த்துகிற தேவன். இப்பொழுது இருக்கிற பிரச்சனையை சொல்லுகிறேன், கவனமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட தேவராஜ்யத்தில் யாரையா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள்? தரித்திரர்கள், சிறுமைப்பட்டவர்கள், வியாதியிலே மரணத்தில் இருந்தவர்கள், பேயின் பிடியிலே அலைகழிக்கப்பட்டவர்கள். இவங்க தேவனை தேடும் பொழுது தேவன் விடுவித்ததினாலே அவள் தேவனை சேவிக்கிறார்கள். தேவன் அவளுக்கு அபிஷேகத்தை தருகிறார், வரங்களை தருகிறார், கிருபையை தருகிறார், மேன்மைப்படுத்துகிறார், வேலைகளை தருகிறார், சம்பளம் தருகிறார், ஆசீர்வாதங்களை தருகிறார். தந்த உடனே இவர்கள் பலவான்களாய் தன்னை காட்டிக் கொள்ளுகிறார்கள். நாங்கள் பலசாலிகள், இடத்துல படிப்பு இருக்கிறது, இடத்துல பணம் இருக்கிறது, எங்கள் சபை பெரிய சபை, எங்கள் சபை தான் பரலோகத்துக்கு போகும் என்று பெருமையாய் பேசுகிறார்கள். இவர்கள் எல்லாம் தேவன் தள்ளி விடுவார். ஹல்லேலூயா. எனவே சகோதரனே, சகோதரியே, தேவன் உன்னை தாழ்மையிலிருந்து உயர்த்தினார் என்பதை எந்த காலத்திலும் நீ மறந்து விடாது. ஹல்லேலூயா. நான் வெளியில ஊழியங்களுக்கு செல்லும் பொழுது சில காரியங்களை திருத்தமாய் ஜனங்களுக்கு சொல்லுவேன். எல்லா பிரசங்களும் என்ன சொல்லுவேன், நீ யார் தெரியுமா? நீ ராஜா வீட்டு பிள்ளை, நீ ஆசாரிய கோத்திரம், நீ ஜெபம் பண்ணினால் பேய் ஓடுவான், நீ அபிஷேகம் பெற்றிருக்கிறவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னை போல உலகத்தில் யாராவது உண்டா என்றெல்லாம் எல்லாம் உயர்த்தும் பொழுது மனுஷங்க என்ன நினைக்காங்கன்னு தெரியுமா? ஆஹா, நாம் யார் தெரியுமா? இது தாழ்மை இல்லை, மேட்டிமை. அரசியல்வாதிகள் சொல்லுவார்கள், வந்த உடனே எல்லாம் கஞ்சிக்கெல்லாம் உட்காந்துருப்பான். சேரனுக்கு பேரனே, பாண்டியனின் பரம்பரையே, நீ யார் தெரியுமா? இந்த குடிமக்களுக்கு ராஜா நீதான் அப்படின்னு உடனே துண்டை கட்டிட்டு, நான் தான் ராஜா. நீ ராஜாவுக்கு போறியா? இதே மாதிரி தான் இந்த கதைகளை நடத்துறது. ஆனால் வேதவசனம் என்ன சொல்கிறது? தேவனுக்கு முன்னாடி தாழ்மைப்படு, அவர் உன்னை உயர்த்துவார். தேவனுக்கு கீழ்ப்படி, நீ சத்துருவை எதிர்த்து நிற்பாய். மறுபடியும் சொல்லுகிறேன், பிசாசுக்கு முன்னாடி போய் நான் தூசு சாம்பல் முழுகி ஏப்ப விட்டுட்டு போயிடுவான். நீ தேவனுக்கு முன்னாடி போய் நான் யார் தெரியுமா, நான் என்ன ஆகும் கதி சொல்லுங்க பார்க்கலாம். நீ யாருன்னு அவருக்கு தான் தெரியுமே. நீ மண்ணுல கத்த நினைவு இருக்கிற ஆண்டவரே, நான் ஒண்ணு, நீ மண்ணு அப்படின்றார் அவர். அவர் உன்னுடைய அகராதி அறிந்திருக்கிட்ட போயிட்டு நீ என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிற முன்னாடி உன்னை தாழ்மைப்படுத்துவதுதான் உனக்கு கிடைக்கிற பாக்கியம். அப்பொழுது கிருபை கிடைக்கும். அதை வைத்து நீ சத்துரு. இந்த தெளிவு இல்லாமல் மக்கள், தூசு சாம்பல் உன்னை தாழ்த்துறையே, எதுக்கு பாவி பாவின்னு சொல்றியே, எதுக்கு என்று கிண்டல் பண்ணுகிறார்கள். தேவனுக்கு முன்னாடி எவனாகிலும் தாழ்த்தவில்லை என்றால் கிருபை கிடைக்கவே கிடைக்காது. மரியாள் தன்னை ஆண்டவருக்கு அடிமை என்று தாழ்த்தினால் அவளுக்கு கிருபை கிடைத்தது. அவள் பாடுகிறார், பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளிவிட்டார், தாழ்மையானவர்களை தேவன் உயர்த்தினார் என்று பாடினார். கடைசி காலம், எழுப்புதலின் காலம்.
எழுப்புதன் காலத்திலே அவன் பெரிய சபை, எங்கள் சபையில் பெரிய காணிக்கை, என்ன பெருமை. இந்த மாதத்திலே நமக்கு காணிக்கை 4.25 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. என்ன ஆச்சரியம் பாய். எல்லாம் வியாபாரங்கள். வலதுகை செய்வது இடதுகை அறியக்கூடாது. இப்படி சத்தியத்தை சொல்லியிருக்கும் பொழுது நீ அந்தரங்கத்தில் செய்கிறதை கர்த்தர் வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிக்கிறவர். இல்லைன்னா அவன் பலனை அடைந்து தீர்ந்து என்று சொல்லியிருக்க சபையில் 4,25,00,000 ரூபாய் இந்த மாதத்தில் 2 வாரத்தில் பிரிஞ்சிருக்குன்னு சொல்லுகிற சபைகளை நான் பார்த்துருக்கிறேன். அன்பான சகோதரனே சகோதரியே, நீ தேவனை மகிமைப்படுத்துகிறாயா, உன்னை மேன்மைப்படுத்துகிறாயா? பலவான்களே உன்னை ஆசனங்களிலிருந்து தள்ளிவிடுவார். யார் தேவ சித்தம் செய்யவில்லையோ, யார் தேவ நோக்கத்தை செய்யவில்லையோ, எனக்கு வரம் இருக்கிறது, எனக்கு வல்லமை இருக்கிறது, நான் தான் பரலோகத்துக்கு நாங்க தான் போவோம், வேற யாரும் போக மாட்டாங்க. பலவான்களே உன் ஆசனங்களிலிருந்து தேவன் தள்ளிவிடுவார் என்று மரியாள் பாடினார். Praise the Lord. இன்றைக்கு விசுவாசியா இருப்பது, ஊழியக்காரனா இருப்பது, தீர்க்கதரிசியா இருப்பது, ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பது தேவன் நமக்கு காட்டின கிருபை, திறமை அல்ல, தேவ கிருபை. நான் அடிக்கடி சொல்லும் பொழுது இப்படி நான் சொல்லுவேன், இன்றைக்கு இருக்கிற பால் சாலமன் தேவன் போட்ட பிச்சை. நான் எந்த நிலைமையில் இருக்குமோ தேவனை தெரிந்து கொண்டாரோ அதுதான் நான். என் தேவனாய கர்த்தருடைய கிருபைகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாரை தேவன் பயன்படுத்த போகிறார்? யாரை தேவன் உயர்த்த போகிறார்? தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்த போகிறார் என்று மரியாள் பாடினால் இந்த 2014 வருடம் முடிய போகிறது. 2015 வருடம் எப்படி இருக்குமோ தெரியாது. இல்லை என்றால் இந்த வருடம் முடிவதற்குள்ளாக என்னாகுமோ தெரியாது. ஆனால் நீ தாழ்மையா இருந்தால் உன்னை காப்பாற்றுவார், உன்னை பயன்படுத்துவார், உன்னை உயர்த்துவார், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடிந்த பாக்கியத்தை தருவார். சகோதரனே சகோதரியே, இந்த கிறிஸ்துமஸில் நமக்கு எது இருந்தாலும் நம்மை தாழ்மைப்படுத்தி அவருடைய கிருபையை நினைத்து அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்த அவர் சிந்தனைகளை அவருக்கு முன்னாடி ஒப்படைப்போமாக. அதை உணர்ந்து உணர்ந்து அவரை பாடுவோமாக. தேவன் மேட்டிமையுள்ளவர்களை தூரத்திலிருந்து அறிகிறார். இறுதிய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை தேவன் சிதறடிக்கிற தேவனாய் இருக்கிறார். மாட்டுக்கொட்டிலே பிறந்தவர், அடிமையின் ரூபம் எடுத்தவர், கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை தந்தவர் அல்லவா நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் தந்த மேன்மைகள் எல்லாம் அவருடைய கிருபையின் இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால் வந்த பாக்கியம் நமக்கு. நாம் தேவனை மேன்மைப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், அவரை பாடி துதிப்போம், அவரை உயர்த்துவோமாக. ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் பிதாவே, எங்களோடு பேசின தேவனே, மரியாளை போலமை பாடி துதிக்க மகிமைப்படுத்த நம்முடைய கிருபை எங்களை ஆட்கொண்டு நடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிருபை பெற்றவளே நீ பயப்படாதே, கிருபை பெற்றவனே நீ பயப்படாதே, எப்படியாகும் என்று கவலைப்படாதே, இது எப்படியாகும் என்று கவலைப்படாதே. கிருபை பெற்றவனே நீ பயப்படாதே, கிருபை பெற்றவளே நீ பயப்படாதே, எப்படியாகும் என்று கவலைப்படாதே, இது எப்படியாகும் என்று கவலைப்படாதே.